மகுடம் கலை இலக்கிய வட்டத்தின் ஏற்பாடில் பிரபல எழுத்தாளர் வி மைக்கேல் கொலினின் எழுதிய அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் வி ரஞ்சித் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் கனகசிங்கம், முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி கலாத்மதி பத்மராஜா, மட்டக்களப்பு மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர் திரு கு பிரணவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அழைப்பு விருந்தினராக எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான திருமலை நவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அதிதிகள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றதன் பின்பு மௌன இறைவணக்கத்தை தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகியது. நூல் வெளியீட்டின் வரவேற்புரையை தமிழ்ச்சங்கத்தின் பிரதி செயலாளர் நிகழ்த்தியதுடன் நூலின் வெளியீட்டு உரையை தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி மு கணேசராஜாவினால் நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீடு செய்யப்பட்டதுடன் அதிதிகளுக்கும் நூல்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நூலின் நெய்வுரையை சிரேஷ்ட விரிவுரையாளர் மோகனதாஸ் அவர்களால் நிகழ்த்தப்பட்டதுடன் தொடர்ந்து அதிதிகளின் உரைகள் நடைபெற்றன. இதன்போது நூலாசிரியர் மற்றும் முதன்மை அதிதிகள் கௌரவிக்கப்பட்டதுடன் கலந்து கொண்டவர்களுக்கும் நூல்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு நிகழ்வின் முதல் பிரதி பெறுபவர்களாக இங்கு சங்கத்தின் துணைத் தலைவரும் திரு பாவனா செல்வராஜா ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக தோழர் அருண் கேமச்சந்திரா அவர்களை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க அங்கத்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த வகையில் கௌரவிக்கும். அடுத்ததாக எழுத்தாளரை இவருடைய படைப்புகள் நான் நினைக்கின்றேன் இவருடைய பிரதானமான பணி, ஒரு அரச உத்தியோகத்தராக இருப்பினும் பிரதானமான பணி இந்த எழுத்தாற்றல் தான். இவர் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு திருகோணமலையில் ஒரு சிறந்த எழுத்தாற்றல் கொண்டவர். அதற்கு அப்பால் எவ்வளவு தூரம் ஆற்றல் படைத்திருந்தாலும் அதனை வெளியீடு செய்வது மத்தியில் பிரதானமான ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. ஏற்கனவே கூறியது போன்று எங்களுடைய நண்பர் செலியனுடைய தந்தை கவிதைகளை உருவாக்கி இருந்தாலும் அதனை வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, வெளியீடு செய்யப்படவில்லை. ஆனால் மைக்கேல் கோலின் அவர்கள் அவ்வாறுபட்ட தடைகளை எல்லாம் தாண்டி தன்னால் இயன்ற வரை பெரும்பான்மையான புத்தகங்களை ஒரு சிறந்த பதிப்பகத்தினூடாக ஒரு சர்வதேச மட்டத்தில் போட்டி போடக்கூடிய வகையில்
அவருடைய புத்தகங்கள் அட்டைப்படத்தையும் சரி, எழுத்துருவத்தையும் சரி, அல்லது ஆக்கத்தையும் சரி கொண்டிருக்கிறது. அவ்வாறு தரம் வாய்ந்த இந்த ஆக்கங்களை இன்றைய நவீன சூழலுக்கு ஏற்ற வகையில் வெளியீடு செய்வது நான் நினைக்கிறேன் அது இலகுவான காரியமல்ல. இந்த எழுத்தாளர்கள் பல்வேறுபட்ட சிரமத்துக்கு மத்தியில் தங்களுடைய ஆக்கங்களை ஒரு குறிப்பிட்ட சிலர் மாத்திரம்தான் வெளியீடு செய்தார்கள். நண்பர் மைக்கேல் கோலினுடைய நான் நினைக்கிறேன் 8 புத்தகங்களும் ஆழமான இலக்கிய கருத்துக்களையும் ஆழமான தமிழ் விடயங்களையும் அவ்வாறு எங்களுடைய கலாச்சாரத்தினையும் அல்லது எங்களுடைய விளிமியங்களையும் வெவ்வேறு ரூபத்தில் வெளிப்படுத்திய ஒரு புத்தகங்களாக நான் பார்க்கிறேன். இந்த வெளியீடு செய்யப்பட்ட புத்தகங்கள் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வாய்ப்புகளாயிருப்பினும் எத்தனையோ வெளியீடு செய்ய இருக்கின்ற இளம் எழுத்தாளர்கள் அவருடைய புத்தகங்களை வெளியீடு செய்வதற்கு தடையாக இருக்கின்ற நிதி பணம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இது அனைவருக்கும் சாத்தியமில்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 1-2 வாரங்கள் தைப்பொங்கலை அண்மித்த 2 வாரங்களில் ஒரு புத்தக கண்காட்சி வச்சிருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சியில் ஏறத்தாழ 500-600 ஸ்டோல்ஸ் புத்தக விற்பனை நிலையங்கள் இருக்கும். வருடாந்தம் அங்கு அந்த எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த புத்தக நிலையங்கள் கண்காட்சிப்படுத்தப்படும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை அந்த எக்ஸிபிஷனுக்கு லட்சக்கணக்கான நபர்கள் புத்தகம் வாங்குவதற்காக செல்வார்கள். அவ்வாறே புத்தக எழுத்தாளர்கள் கூட அந்த காட்சிப்படுத்துவதற்காக தங்கள் புத்தகங்களை பதிப்பீடு செய்வார்கள். ஆகவே அந்த புத்தகங்கள் பதிப்பீடு செய்வதால் விற்பனையாளர்களும் புத்தகங்களில் அல்லது இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் புத்தகங்களை தேடி படிப்பவர்களும் அந்த இடத்தில் சந்திப்பதற்கான ஒரு சந்தையை எக்ஸிபிஷன் என்ற ஒரு சந்தையை உருவாக்கியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தை நாங்கள் அனைவரும் குறிப்பாக வாசிப்பு பழக்கத்தில் குறைந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறுபட்ட புத்தகங்கள் அல்லது எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பல்கலைக்கழகங்கள் அல்லது இவ்வாறுபட்ட தமிழ் சங்கம் அல்லது ஏனைய அமைப்புகள் இந்த எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் சில திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு தடவையாவது இந்த அவருடைய புத்தகத்தை விற்பனை செய்வதற்கும் அல்லது மேலும் எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் நாங்கள் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது இன்றைய காலத்தின் தேவையாக காணப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கூட உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட கலாநிதி பட்டங்களை பெற்றவர்களை காணப்படுகிறார்கள். 40க்கும் மேற்பட்ட 45க்கும் மேற்பட்ட பேராசிரியர் காணப்படுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய பேராசிரியர் பதவிகளுக்கு பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு புத்தகங்களை வெளியீடு செய்வார்கள். அந்த வெளியீடு செய்யப்படுகின்ற புத்தகங்கள் தனித்து அந்த மதிப்பீட்டுக்கு மாத்திரம்தான் முன்னிலைப்படுத்துவார்கள். ஆனால் இவ்வாறுபட்ட சந்தை ஒன்று காணப்பட்டால் அந்த சந்தையை மையப்படுத்தி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த புத்தகங்களை வெளியீடு செய்து அவர்களையும் நாங்கள் இந்த ஒருங்கமைக்கப்பட்ட முறையில் அல்லது ஒழுங்கு செய்யப்பட்ட முறையில் முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு காணப்படும். வாசக வட்டம் என்பது நான் தற்போது குறைந்து கொண்டு காணப்படுகிறது. மாணவர்கள் மத்தியில் நாங்கள் இலத்திரனியலுக்கு அல்லது சோசியல் மீடியாவுக்கு நாங்கள் எல்லாமே சிட் பண்ணதால் பெரும்பான்மையான மக்கள் இருந்து வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகிறது. ஆனால் மைக்கேல் கோலின் அவருடைய கவிதையில் இருக்கின்ற கவிதைகளை பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அவர் எழுதுவதற்கென்றே நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட கவிதையை புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். இந்த புத்தக வெளியீட்டுக்கு பல்கலைக்கழகம் என்ற ரீதியில் நான் நினைக்கிறவே அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டில் கூறியிருந்தேன். உண்மையில் எதிர்காலத்தில் திருவாளர் மைக்கேல் கோலின் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் ஒரு கௌரவ பட்டத்துக்கு விட்டுச் செல்லக்கூடிய தன்மைகளை கொண்ட ஒரு எழுத்தாளர். ஆகவே இவரை நாங்கள் பல்கலைக்கழகம் ஒரு காலத்தில் கௌரவிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினூடாக கௌரவ பட்டம் வழங்கும் சந்தர்ப்பத்தில் திருவாளர் மைக்கேல் கோலின் அவர்களுடைய ஆக்கங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு இவ்வாறுபட்ட பல்வேறுபட்ட ஏழு எழுத்தாளர்களுக்கு மைக்கேல் கோலின் போன்றவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வுகள், குறிப்பாக பல்கலைக்கழகங்களினால் கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வுகள் ஏனையவர்களையும்
அத்துறையில் ஊக்கம் செலுத்தும். எனவே இச்சந்தர்ப்பத்தில் நான் கூடுதலாக நேரத்தை எடுக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் மதிப்புக்குரிய எங்களுடைய முதன்மை விருந்தினர் அருண் முகேமச்சந்திரன் அவர்கள் உரையாற்ற இருப்பதனால் எனது இந்த உரையை இத்தருணத்தில் நிறுத்திவிட்டு என்னை இந்த நிகழ்வுக்கு வரவழைத்த குறிப்பாக மைக்கேல் கோலின் அவர்களுக்கும் மட்டக்களப்பு தமிழ் சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மைக்கேல் கோலின் தோழர் அவர்களை நான் பல வருடங்களாக அறிந்திருந்தாலும் எனக்கும் அவருக்கும் பழகிறதுக்கு பெரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. சில வருடங்களுக்கு முன்னர் அவரது நூல் வெளியீட்டு விழா ஒன்று தொடர்பாக அந்த அழைப்புதலை வழங்கி செல்வதற்காக அவர் வந்துவிட்டு சென்றாலும் எனக்கு அந்த விழாவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆனால் எதிர்த்தையாக நமது பாலசுமாரன் பேராசிரியர் அவர்களது அனாமிகா பண்பாட்டு மையத்தில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் எங்களுக்கு சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அன்று இன்றைய தினத்திலே அவர் ஒதுக்கி கேட்டார். அந்த வேளையிலே எனது மகளின் பிறந்த நாள் என்பதனை நானும் பெற்று அந்த வேளையிலே மறந்துவிட்டு, ஆனால் நேரத்தை நான் ஒதுக்கிவிட்டேன். ஆகவே நேரத்தை மாற்றக்கூடிய தினத்தை மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டவும் இல்லை. நான் அதனை விரும்பவும் இல்லை. நான் கொடுத்த வாக்கிய பிரகாரம் இன்று கட்டாயம் என்கிறார் வந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிறார் அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆகவே நான் குடும்பத்தை வளைத்து இங்கே வந்து நான் இந்த நிகழ்வில் நான் பங்கெடுத்து விட்டு ஏனைய கூட்டங்கள் சென்று முடித்துவிட்டு செல்லலாம் என்று நான் எண்ணியதன் பிரகாரம் இந்த பயணம் எதிர்பார்த்தபடி இடம்பெற்றது. ஆனாலும் இந்த கால்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு ஒரு மணி நேரம் தாமதித்து வர வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. எது எவ்வாறாயினும் நான் நம்புகின்றேன் நாங்கள் எதிர்பார்த்த நோக்கம் மிகவும் சிறப்பாக இங்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நமது தோழர் அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இதில் எல்லாத்தையும் கூட எந்த பேருக்கு கூட தோழர் அருண் முகேமச்சந்திரன் சொல்லி அந்த பதம் பாவிக்கப்பட்டிருந்தது. நான் நம்பர் என்னன்னு சொன்னால் குறிப்பாக இந்த கௌரவ பிரதி அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் என்று சொல்கின்ற இந்த பதங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு தற்காலிகமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த காலத்தால் அழியாத ஒரு பதமாக இந்த தோழர் என்று சொல்கின்ற இந்த வசனத்தை இந்த பதத்தை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த பிரதேசங்களில் மீண்டும் இந்த தோழர் என்று சொல்கின்ற இந்த பதம் பாவிக்கப்படுவதனையும் அது அதிகமாக எந்த பேருக்கு முன்னால் பாவிக்கப்பட்டு இன்னும் நான் நம்புற அந்த தோழர் அந்த பதம் அழியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பற்றி நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த தோழமை என்று சொல்கின்ற விடயம் இல்லாமல் போனது ஒரு பிரதானமான காரணம். நமது சமூகம் இவ்வாறான சொல்லுண்ணா துயர்களை எதிர்நோக்கி வருகின்றமைக்கான முக்கியமான விடயமான பார்க்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நமது மைக்கேல் கோலின் எழுத்தாளர் போன்றவர்கள அந்த எழுத்துக்களை நான் வாசிச்சிருக்கிறேன். நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்காவிட்டால் அந்த எழுத்துக்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஆதங்கம் இருக்கு, ஒரு துன்பம் இருக்கு, ஒரு துயரம் இருக்கு, ஒரு விமர்சனம் இருக்கு. இது இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்கின்ற விடயம். அதில் என்னென்னு சொன்னால் ஒரு கிரிட்டிசிசம், ஒரு விமர்சனம் கொண்ட ஒரு ஒரு விடயமாகத்தான் அது இருக்கு. ஏன்னால் நான் நம்புகின்ற அவர் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் துயரங்கள் அனுபவிக்கிறாளாக இருக்கிறார். ஆகவே அதை ஒரு எழுத்து மூலமாக அது வெளிக்காட்டப்பட்டு கொண்டிருக்குது. நான் நம்புகிறேன். எனக்கு இன்னொரு டார்கெட் ஒன்று இருக்குது, இன்னொரு இலக்கு ஒன்று இருக்குது. இன்னொரு 5-10 வருஷத்தில் இந்த மைக்கேல் கோலின் இந்த நூல் வெளியீட்டு விழாவை நான் திரும்பி வருவேன். இந்த விமர்சனம் கொண்ட எழுத்துக்கள் இன்னும் ஒரு பாசிட்டிவாக, அதாவது இன்னும் ஒரு ஒரு பாராட்டத்தக்க ஒரு ஒரு நல்ல விடயங்களை, அதாவது ஒரு விமர்சனம் இல்லாமல் எழுத்துக்களாக அது மாறும், அதை மாற்ற வைக்கணும்னு சொல்லுற அந்த இலக்கங்கள் இருக்குது. நான் நம்புகிறேன் இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த எழுத்துக்கள் அந்த வடிவமைப்பு
இன்னும் மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் மாற்றணும். இது இது புத்தகத்தை வேறு மாதிரி பதிப்பீடு செய்வதே இல்லை. அது என்ன சொன்னால் அது அந்த கன்செப்ட் இந்த கருவியல் மாறக்கூடாது, மக்கள் அனுபவங்கள் மாறக்கூடாது, இன்னும் நல்ல விஷயங்களை மக்கள் அனுபவிக்கக்கூடாது. எழுத்தும் தானாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிற ஆகவே அந்த ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் ஒரு முன்னேற்றகரமான மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் என்னென்னு சொன்னால் இந்த கவிதைகளை நான் வாசிக்க பொதுவாக இந்த நூலை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும் அன்பின் முத்தங்கள் என்கின்ற அந்த தலைப்பு அதில் புத்த பெருமாண்ட சிலை ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அகிம்சை, ஒரு அன்பு, கருணை போன்ற விடயங்களை வலியுறுத்திய ஒரு விடயமாக. ஆனால் அதில் என்னென்னு சொல்லி வாசி கொடுப்பவர்கள் விளங்குறது துரதிருஷ்டவசமாக இந்த விடயங்களை பின்பற்றப்படவில்லை என்கின்ற அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம் ஒன்று. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் வாசி கொண்டு போகல ரெண்டு நான் எழுத்தாளர்கள் சொல்கிறதே ஒரு பேரறிஞர்கள், மூத்த எழுத்தாளர்கள் என்று நான் சொல்ல முடியும். அவர்கள் தொடர்பான அந்த எழுத்துக்களோட தாக்கம் என்னவென்று சொல்லுவர். ஒன்று வீரமாமுனிவர் அவர்களுடைய அந்த தாக்கம், குறிப்பாக தேர்பாவளி என்கின்ற அந்த லாபங்கள் தாக்கம் உண்டு. இன்றைக்கு இதை வாசி கொண்டு போகல அவர்கள் வருது என்று சொன்னாங்க. அந்த ஜேசுநாதன் வாழ்க்கை தொடர்பாக என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டதோ அதை இந்த காலத்துக்கு அதை ஒப்பூட்டளவில் கொண்டு சில உதாரணங்கள் கொண்டு ஒப்பூட்டளவில் தாக்கங்கள் வித்தியாசப்படலாம். எனக்கு இருக்கிற அந்த தாக்கம் கட்டாயம் இருக்கும். இன்னொரு பேராசிரியர் முகமானவர், அவர் 83ஆம் ஆண்டு கலவரம் தொடர்பாக அவர் முக்கியமான கவிதை ஒன்றில் இருக்கிறவர்கள் புத்தரின் படுகொலை. ஆகவே அதை பார்க்கணும், இதை வாக்கி கொண்டு போக்குவார். இது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்தபடியாக தான் இந்த பிள்ளைகள் பங்கு சொல்லக்கூடிய அதில் நான் 2 கவிதைகளை நான் தெரிவு செஞ்சிருக்கிறேன். அந்த குறிப்பாக இல்லை. ஒன்று 40வது பக்கத்தில் இருக்கிற சாத்தானின் வேதங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் இறுதியாக எழுதுகிற எழுத்தாளர் சொல்ல வர சொன்னாங்க, சாத்தானின் பேச்சில் சத்தியம் இருந்ததை உணர்ந்தார் இயேசு, சிலுவையில் இருந்து கலந்து விழுந்த ஆணிகளை மீண்டும் தேடத் தொடங்கினார் என்ற விஷயத்தை வடிவ சொல்லியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாங்கள் டீப்பாக போனோம்னு சொன்னால் அதில் உமது கையில் முகக்கவசமும் இல்லை, கொரோனா தடுப்பு ஊசி போட்ட அட்டையும் இல்லை, அதனால் தேவனை நீர் வெளியேறுவது உமக்கு பாதுகாப்பு இல்லை, மீண்டும் வரும் சிலுவையில் ஆணிகளின் குடியில் நீர் தொங்குவதே சிறப்பு, உம்மிடம் ஓர் விண்ணப்பம், நீர் மீண்டும் சிலுவை சுமக்க வேண்டும், மனிதர்களிடமிருந்து நம்மை காப்பாற்ற. சாத்தானின் பேச்சில் சத்தியம் இருந்ததை உணர்ந்தார் இயேசு, சிலுவையில் இருந்து கலந்து விழுந்த ஆணைகளை முன்னிட்டது. அது போன்ற இன்னொரு கவிதை ஒன்று இருக்கு. இல்லை நான் அரசியல் புறாக்களுக்கு பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கோணம் ஒன்று இருக்கும். இல்லை நாங்கள் சில விடயங்களை அரசியல் கோணத்தோடு அணுகிறபடியாக எங்கள் கவர்ச்சிக்கிற கவிதை ஒன்று பின்னோக்கி பாயும் நதிகள் 2. 69 லட்சம் விடயங்களை வென்றவன், என் இனத்தின் என் மதத்தின் மூலமே வெற்றி நாயகனானே என முழக்கம். வழியளிப்பு மாலின்றி ஓடிமறைந்தார் தேசம் ஒன்று, தன் வேர்களை வெள்ளி தள்ளி சாய்ந்தது ஆளுநர். இப்படி கடைசியில் மதவாதம் இனவாதம் 2 இருபக்கமும் புராண கத்தி போன்றது. மதம் பிடித்தால் மனம் சலித்தால் கத்தியை தூக்கியவரையே பதம் பார்க்கும் பதம் செய்யும் எங்கள் 2ஆம் நூற்றாண்டை. இது எழுதப்பட்ட தினமும் நான் நினைக்கிற முக்கியமான தினம் 13/7/2022 இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான தினம். முன்னாள் ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓடியது. இதில் என்னன்னு சொன்னாங்க நான் விளங்கிக் கொள்ளணும். கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது. நான் நம்புகின்ற அந்த பங்கை சிறப்பாக நமது மைக்கேல் குழந்தைகள் செய்து கொண்டு வருகின்றார். மேலும் இன்னொரு விடயம் தமிழ் சங்கத்தை பொறுத்தவரையில் நான் அதை கூடிய நான் தமிழ் சங்கம் என்ற ரீதியில் நான் பேசுகிற 2வது மேடை நான் கொழும்பு தமிழ் சங்கத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் முன்னர் வழங்கப்பட்டிருந்தது. அதில் என்னென்னு சொன்னால் முக்கியமாக தமிழ் சங்கத்துக்கு ஒரு முக்கிய காத்திரமான பங்கு இருக்குது. இந்த எழுத்துக்களை சரியான வகையில் அடுத்த பரம்பரைக்கு
நடத்துவது தொடர்பாக குறிப்பாக எழுத்தாளர்களுக்கு மிகவும் முக்கியமான விடயங்கள் நான் நம்புகிறேன். அந்த பணியினையும் மட்டக்களப்பு தமிழ் சங்கம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. மேலும் இன்னொரு விடயத்தையும் இருந்து ஒரு சுய ஒரு விடயத்தை நாம் கூறியாக கொண்டு நானும் ஒரு கடந்த 10 வருடங்கள் நேரடியான அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் பகுதி நேரமாக நானும் சஞ்சிகைகளுக்கும் பல்வேறு தரப்பட்ட பத்திரிகைகளுக்கும் வந்து நான் உதவி ஆசிரியர் சிவலிங்கம் ஆசிரியர் அவர்களிடம் நான் கல்வி கற்ற காலப்பகுதியில் அவர்கள் ஒரு கன்செப்டோட அறிமுகப்படுத்தி இருந்தேன். நல்ல ஞாபகம் இருக்குது சார். 2004ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையோ எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் நம்புகிறேன் அது ஒரு நல்ல ஒரு கன்செப்ட் உண்டு. அதை நாங்கள் பின்பற்றி நிறைய இடங்களில் பின்பற்றப்பட்டு கொடுப்பது. இப்போ இந்த நூல்லையும் நான் அதை பார்க்குறேன். குறிப்பாக சஞ்சிகைகள் விளம்பரமயப்படுத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கன்செப்ட் ஒரு கொள்கையை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. அதுக்கு முதல்ல அதிகமான சஞ்சிகைகளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த சஞ்சிகைகளில் வந்து நூல்களில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. நாங்கள் அதுக்கான நிதியை நாங்கள் திரட்டி எடுப்போம். பிறகு நாங்கள் சஞ்சிகையை நாங்கள் வித்து நாங்கள் வந்து அதுக்குரிய அந்த இதை நாங்கள் பெற்றெடுப்போம்னு சொல்லி நாங்கள் அதிலிருந்து விளம்பரத்தை நீக்கிட்டாங்க. நான் டிசைன் பண்ணி அந்த மேகசினை வந்து சக்தி மேகசின் டிசைன் பண்ணி ஒரு டிசைனர் நாங்கள் போகிறோம். அப்போ அந்த விடயம் ஆழமாக என்ற மனதிலையும் பதிந்திருந்தது வந்து நான் அதை வேறு பல்வேறு தரப்பட்ட இடங்கள்லாம் அந்த கன்செப்ட் நான் பண்ணுறாங்க. விளம்பரம் எடுக்கிற நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா விளம்பரம் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் பக்கச்சார்பாக இயங்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அது ஒரு நல்ல ஒரு கன்செப்ட். ஆகவே நூல்களாக இருக்கலாம், சஞ்சிகைகளாக இருக்கலாம், பத்திரிகைகளாக இருக்கலாம் வந்து நாங்கள் அதில் ஒரு பக்கச்சார்பாக இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்வோம்னு சொன்னால் அது மிகுந்த ஒரு முக்கியமான விடயமாக நாம் கருதுகிறோம். அது இன்றைக்கு நல்ல வடிவாக பின்பற்றப்பட்டு கொண்டு வர்றது சிறப்பான விடயம். மேலும் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஆதங்கங்கள் வெளிப்பாடு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதற்கான மூல காரணிகளை நாங்கள் கண்டறிய வேண்டும். நான் கொண்டு போக விரும்புகிறேன். இந்த விடயம் எந்த ஒரு விடயத்தினையும் நாங்கள் ஒரு குறிப்பாக அது அரசியல் பாசறையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இடதுசாரி பின்புலம் கொண்டது. நாங்கள் எல்லாத்தையும் வந்து விமர்சன ரீதியான கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்ப்போம், சுய விமர்சன ரீதியான கண்ணோட்டத்தில் பார்ப்போம், ஒரு இயக்கவியல் கோணத்தில் நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்க்கக்கூட வந்து நாங்கள் எல்லா விடயத்திலையும் மூல காரணிகளை நாங்கள் கண்டறிய வேண்டிய தேவை இருக்குது. இந்த கவிதை தொகுப்பை நாங்கள் வாசித்துக் கொண்டு போகும் பொழுது இதற்கான மூல காரணியை கண்டறிந்து இதற்கான நிரந்தர தீர்வினை நாங்கள் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் கடமைப்பட்டோம். ஒரு பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொருளாதார நெருக்கடி, சமூக நெருக்கடியாக உருவெடுத்து சமூக நெருக்கடி அரசியல் ரீதியான நெருக்கடியாக உருவெடுக்கும் என்பது எமது கோணத்தில் நாங்கள் பார்க்கும் கண்டோம். அது இலங்கையிலும் அது அந்த விடயம் அனுபவ ரீதியாக கடந்த காலங்களில் உணரப்பட்டது. பொருளாதார நெருக்கடி உருவான மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். நாங்கள் எந்தெந்த விடயங்களை நாங்கள் புத்தகங்களில் நாங்கள் வாசித்தோமோ கடந்த பல தசாப்தங்களுக்கு முன்னர் உலகத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வாசித்து எமது அனுபவ ரீதியான அதாவது இயல்பான வாழ்க்கை அனுபவ ரீதியாக இல்லாவிட்டாலும் நாங்கள் வாசித்து அறிந்த அனுபவத்தை கொண்டிருந்தோமோ அந்த விடயங்களை நாங்கள் எமது இயல்பான அனுபவத்தில் நாங்கள் உருவாக்கி கொண்டோம். மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள், போராடினார்கள். அந்த வேலையில் இனவாதம் என்று சொல்லப்படுகிற விடயத்தை மக்கள் கலைந்தார்கள். காலி மோத்திரலையும் அதனை போன்று பல்வேறு தரப்பட்ட நகரங்களில் பல்வேறு தரப்பட்ட சந்திகளில் காலி மோத்திரத்துக்கு மாத்திரம் மட்டுப்பட்ட போராட்டம் என்ற காலி மோத்திரலையும் இந்த நாட்டின் பல்வேறு தரப்பட்ட சந்திகளில் மக்கள் போராட்ட மையங்களாக தேர்ந்தெடுத்து இன மத பேதங்கள் இல்லாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட விடயங்களாக மக்கள் மாற்றினார்கள். நானும் திருவோணமலையில் இருக்கின்ற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தி அபயபுர சந்தி என்று சொன்னாங்க. குருவம் சந்தியிலே பல்வேறு தரப்பட்ட வரலாற்று சம்பவங்களை கொண்ட சந்தி. ஒரு தெரிய ஒரு ஊர்லேயும் முக்கியமான சந்திகள் இருக்கும். அதுவும் பல்வேறு தரப்பட்ட இனங்கள் செறிந்து வாழும் சந்திகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பிரதேசங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லைகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்
பல கசப்பான அனுபவங்களை கொண்ட பிரதேசங்களாக எல்லைகளாக சந்தைகளாக இருக்கும். அவ்வாறான அவையோட சந்தியில் நாங்கள் இன மத பேதங்களை கலைந்து வாரக்கணக்காக நாங்கள் யாருக்கு சாப்பாடு கொண்டு தரலாங்கன்னு தெரியும். அப்படி மக்கள் பயன்படுத்தப்பட்ட விடயங்கள் நாங்கள் இது பண்ணோம். போராட்டங்களை மேற்கொண்டோம், சத்தியாகிரகங்களை மேற்கொண்டோம், ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டோம். நாங்கள் கவன ஈர்ப்புகளை தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டோம். அப்படி மக்கள் ஒன்றுபட்டாங்க. இன்றைக்கு ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர் தனது தோல்விகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவற்றை திசை திருப்பும் வேலைகளிலே திசை திருப்ப வேண்டிய காரணங்கள் ஒவ்வொரு முறையும் கையில் எடுக்கும் ஆயுதம் இனவாதம். நான் நம்புகின்றேன் எமது கால பகுதியில் அவ்வாறான விடயங்கள் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ள வேண்டியது என்பது தலையாய கடமையாகும். அந்த ஒரு உத்தரவாதத்தை நான் எந்த வகையில் நாங்கள் இனவாதத்தினை நாங்கள் கையில் எடுக்கப் போவதில்லை. எந்த விதமான பாதிப்பு நமக்கு ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இனவாதிகளாக நாங்கள் மாறோம். அவ்வாறு நாங்கள் இனவாதிகளாக நாங்கள் மாறாவிட்டால் இன்னும் 10 வருடங்களில் இந்த கவிதை தொகுப்பில் வடிவம் மாறலாம். அன்பின் புத்தகங்கள் பாட்டு 2ஆம் பாகத்தை நாங்கள் வெளியிட முடியும். ஆகவே நாங்கள் நம்புகிறோம் என்ற ஒரு மாற்றம் இன்றியமையாத விடயம். இன்று அரசியல் நெருக்கடி இன்று இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் நெருக்கடி இல்லை, பொருளாதார நெருக்கடியும் இருக்கின்றது, சமூக நெருக்கடியும் இருக்கின்றது. நாங்கள் இவற்றினை மிகவும் வேகமாக நாங்கள் மீளெடுத்து நாங்கள் நாடு ரீதியிலும் சமூக ரீதியிலும் மக்களின் ரீதியிலும் நாங்கள் கட்டி அமைத்து நாங்கள் எழ வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அரசன் வழியோ குடிகள் அவ்வளி என்றது போன்று அரசன் இல்லை, தலைவர் அவ்வளியோ மக்கள் அவ்வளி என்றது போன்று ஒரு நல்ல ஒரு முன் எடுத்துக்காட்டு என்று வந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் இருக்கின்றோம். மேலும் இன்னொரு விடயத்தை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் மனிதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இலக்கியவாதிகள் சமூகத்தில் இருந்து இன்னும் விழ வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. ஒரு சமூக மாற்றத்தின் ஒரு பிரதானமான பங்கினை இலக்கியவாதிகள் வகிக்கின்றார்கள். எந்த ஒரு சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னார், எந்த ஒரு சமூக மாற்றத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னார், பிரதானமான ஒரு சில இலக்கியவாதிகள் அங்கே இருப்பாங்க. இலக்கியவாதிகள் இல்லாமல் சமூக மாற்றம் தான் பெறுவோம். எழுத்துக்கள் மூலமாகத்தான் கடத்தப்படும். அதாவது ஒரு மொழியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் அது ஊடகம். சிந்திப்பதற்கும் சிந்தனைகளை ஏனையவர்களுக்கு எடுத்துக் கூறுவதற்கும் எண்ணங்களை ஏனையவர்கள் பரிமாறிக்கொள்வதற்கும் பாவிக்கப்படும் ஒரு ஊடகம். இந்த ஊடகம் எழுத்துக்கள் மூலமாக கடத்தப்படும். எழுத்துக்கள் உருவாக வேண்டும், சிந்தனைகள் உருவாக வேண்டும். அது நிச்சயமாக புத்தக வடிவில் தான் உருவாக வேண்டும் என்று அல்ல. இன்னைக்கு வந்து மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் எழுத்தாணியோடு தான் இருக்கும். அதுக்கு முதல் நம்ம அந்த கல்லில் எழுதினாங்க, ஒரு குடியமாக வந்து அதில் எழுதப்பட்டது. மண்ணில் எழுதினாங்க, கல்லில் எழுதினாங்க. பிறகு அந்த எழுத்தாணிகள் மூலமாக ஓலை சுவடிகளில் எழுதினாங்க. அதுக்கப்புறம் அச்சியந்திரங்கள் வந்து பிறகு கையால் மேனுஸ்கிரிப்ட் கையால் எழுதினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வடிவம் மாறிச்சு, கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டு நிறைய விடயங்கள். ஆக இன்னைக்கு வந்து எந்த வகையாக இருந்தாலும் எந்த தன்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, எழுத்துக்கள் உருவாக்கப்படும். எழுத்துக்கள் சமூக பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்பட்டு அது அடுத்த பரம்பரைக்கு கடத்தப்படும் ஒரு முக்கியமான மைல்கல். ஆகவே இது ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதாவது ஒரு இவ்வளவு எண்ணிக்கையிலான கல்விமான்களையும் புள்ளிஜீவிகளையும் ஒரு இடத்துல காண கிடைத்தது மிக முக்கியமான விடயம். மேலும் இன்னொரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் மட்டக்களப்புக்கு ஒரு புதிய ஒரு ஆளும் இல்லை. நான் நம்புறேன் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு பொறுப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்னையும் ஒரு அந்நியராக நீங்கள் பார்க்க தேவையில்லை. நானும் உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். இன்னொரு 4-5 அமைச்சர்கள் செய்த வேலையை நான் ஒரு தனியாளாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அரசியல் களம் மாறி இருக்கிறது. அரசியல் ரீதியாக ஒரு மிகவும் ஒரு சிறந்த
வரலாற்றினை கொண்ட மேலும் பல அரசியல் தலைமைகள் வகித்த இந்த மாவட்டத்தில் சரியாக இருந்தால் பிள்ளைகள்லாம் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படலாம், இல்லாதவர்களாம் அது விமர்சிக்கணும். இன்று மாவட்ட ஒழுங்கமைப்பு குழுவில் ஒரு தலைவராக நான் முக்கியமான பொறுப்பினை வகிக்கின்றேன். இதனை வெற்றிகரமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இடையிலான அரசியல் முரண்பாடுகள் தேர்தல் காலத்துடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எலெக்ஷன் முடிஞ்சதை நாங்கள் எல்லாரும் மக்கள் ரீதியாக நாங்கள் கொண்டு வரணும். இன மத பேத கட்சி பேதங்கள் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் அனைத்திருக்கிறோம். அழகிய மாவட்டம், ஒரு நிறைய வளங்கள் கொண்ட மாவட்டம். எனக்கு நான் கடந்த ஒரு 2 மாதங்களாக நான் மேற்கொண்ட வாசிப்புகள், மேற்கொண்ட பல்வேறு தரப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை மாற்றி அமைத்து ஒரு சரியான பாதைக்கு, சரியான திசைக்கு நாங்கள் இதனை அழைத்து செல்ல வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிய ஒரு அனைவருக்கும் முதற்கான நன்றி கலந்த வணக்கங்களை கூறி